கடவுள் உங்ககிட்ட வந்து உனக்கு என்ன வேணுமோ நான் தாரேன், நீ என்ன வேணாலும் கேளு அப்படின்னு சொன்னாராம். அதுக்கு அந்த பையன் வந்து ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக யோசிக்கேன் அப்படின்னு நினச்சிட்டு அவன் கேட்டான். என்ன தெரியுமா கேட்டான்? ஆக்சுவலாக நம்மளும் நீ இந்த மாதிரி உங்ககிட்ட கடவுள் வந்து கேட்டாருன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, என்ன கேட்பீங்க? ஒரு செகண்ட் யோசிங்க. அந்த பையன் ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக யோசிக்கிறேன் அப்படின்னு யோசிச்சு அவன் என்ன தெரியுமா சொன்னான்? நான் நினைக்கிற எல்லாமே நடந்துடணும், நான் நினச்சா நடந்துடணும் அப்படின்ட்டு. அவன் ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக யோசிங்க அப்படின்னு நினச்சி எதுவே சொன்னான். உடனே கடவுள் வந்து இன்னொரு டைம் யோசிச்சு சொல்லு அப்படி. அவன் இதில் என்ன யோசிக்கிறதுக்கு, நான் ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக பேசிகிட்டு இருக்கேன், நான் ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக யோசிச்சு சொல்லிருக்கேன், எனக்கு டைம் வேண்ட கடவுளை டக்குன்னு தாங்க இந்த வரத்தை அப்படின்னு கேட்டிருக்கான். உடனே அந்த கடவுளும் சரி உனது வாக்குப்படி ஆகட்டும் அப்படின்ட்டு அவனோட வரத்தை கொடுத்துட்டு போயிட்டாரு. சரியா? உடனே அவரை செக் பண்ணுறதுக்காண்டி அப்படியே வெளியே போயிட்டுருக்கான். சரி இப்போ நம்ம செக் பண்ணுவோம் அப்படின்ட்டு நான் இப்போ போகிற வழியில் ஒரு பேக் ஃபுல்லாக பணம் பை இருக்கணும் அப்படின்னு யோசிச்சுட்டு அப்படி நடந்து போயிட்டே இருக்கான். போகிற வழியில் பார்த்தா ஒரு பேக் இருக்குது, அதை எடுத்து பார்த்தா இல்லை ஃபுல்லாக பணம். அப்போ தான் அவனுக்கு கையும் ஓரளவுக்கு ஆழம் வரல, என்ன பண்ணணும்னு தெரியல. அதுக்கப்புறம் என்னடா யோசிக்க என்னதான் யோசிக்க அப்படின்ட்டு ஒன்றா யோசிச்சது, எனக்கு இப்போ ஒரு நல்ல கார் வேணும், ஒரு ஆடி கார், ஒரு பென்ஸ் கார், இந்த மாதிரி ஒரு கார் வந்து எனக்கு கிஃப்டாக வரணும். இவங்க காசு கொடுத்து வாங்க மாட்டான், கிஃப்டாக வரணும் அப்படின்னு யோசித்த உடனே அதே மாதிரி கிஃப்டாக ஒரு சேனல்லேருந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க, இந்த மாதிரி உங்களுக்கு ஆடி கார் வந்து உங்களுக்கு ஆடி கார் விழுந்துருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து காரை கொடுக்குறாங்க. கொடுத்த உடனே என்ன பண்ணணும் தெரியல. உடனே காரை எடுத்தால் ஃபுல் ஸ்பீடுங்க. அப்படி ஸ்பீடு அப்படி போயிட்டு இருக்கான். அங்கே வந்து ஆப்போசிட்டில் ஒரு லாரி வந்துட்டு இருக்குது. லாரி அங்கே வருது, இது எப்படி போயிட்டு இருக்கான். அதுவும் ஃபுல் ஸ்பீடு, இவனும் ஃபுல் ஸ்பீடு. அவன் அப்படியே பார்த்துட்டே போகிறான். இப்போ அந்த லாரி அப்படியே நம்ம மேலே வந்து மோதிச்சுன்னா இப்படி இருக்கும். ஸ்பாட் அவுட்டில் அப்படின்னு யோசிக்கிறதுக்குள்ள ஸ்பாட் அவுட்டு. ஏன்னா நீ நினச்சது நடந்துடுமே. அதான் மக்களே, பாசிட்டிவ் தான் எல்லாமே. கடவுள் வரம் தரணும்லாம் கிடையாது. பாசிட்டிவாக யோசிச்சு ஒரு விஷயத்தை பண்ண அப்படின்னாக்கி கண்டிப்பாக நடக்குது, கண்டிப்பாக நடக்கும். உனக்கு எதுக்கு அப்போ வரவங்க? பாசிட்டிவாக யோசிக்கிறதே ஒரு வரம் தான். நீ நெகட்டிவாக யோசிச்சுட்டே போயிட்டு இருந்தவையா கடைசி வரைக்கும் ஒன்றுமே நடக்காது. பாசிட்டிவாக யோசிச்சு ஏதாவது ஒரு விஷயத்தை பண்ணி பாரு, கண்டிப்பாக நடக்கும். வாழ்க வளமுடன்.